படம் ஆக்சுவலி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுனால ஸ்பாயில் பண்ணல. பட் ஆனால் படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நல்ல ஒரு ஸ்டோரி வந்து இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேக்கு வந்து இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய ஃபைட் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு. நெகட்டிவ்ஸ்ன்றது மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலி ஆக்ஷன் மூவி, ஃபேண்டசின்றது தாண்டி ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து இருக்கு. சில இடத்துல வந்து நம்மளுக்கு கண்ணே கலங்கும். செம்ம எமோஷனல்ஸ் இருக்கு, நல்ல ட்விஸ்டான சீன்ஸுமே நிறைய இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லி ப்ரோ தரமாக இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு எமோஷனல் சைடு, ஒரு சண்டை போடுற சைடு, இந்த மாதிரி நிறைய விஷயம் படத்தில். அதே நேரத்தில் ஸ்பைடர்மேன் வந்துட்டு எப்படி வளர்றாரு, அவரோட டீனேஜ்லேருந்து அடல்ட்டுக்கு எப்படி வளர்றாரு, அது நல்லாவே காமிச்சிருந்தாங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, பிளாட் நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக கொண்டு போயிருந்தாங்க, கதை ப்ராப்பராக இருந்துச்சு. எதுவுமே சும்மா ஃபைட் ஃபிட்ஸாக வச்சு மட்டும் வைக்காமல் கதையை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணி மற்ற கேரக்டர்ஸ்லாம் அப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறான்ற மாதிரி காமிச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நெகட்டிவ்ஸ்னு பெருசாக எதுவுமே எனக்கு தெரியல. மேபி பயஸ் மார்வல் ஃபேன், ஸ்பைடர்மேன் ஃபேன்னால. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து சூப்பராகவே இருக்குது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு, எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த வாட்டி வந்து ஆக்ஷன் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக கதை ஓரியன்டாக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது. படம் ஒர்த்தாக இருக்கும். படம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்ம இதாவது ஆக்ஷனும் சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. படம் வந்து ஒர்த்து, நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எப்படி ஸ்பைடர்மேன் முந்தைய ஸ்பைடர்மேன்லாம் நம்ம எதிர்பார்த்து வருவோமோ அது எதிர்பார்ப்பு அப்படியே இருக்கும். படம் முடிஞ்சதுக்கப்புறமா அதே எதிர்பார்ப்போட தான் போகும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு ப்ரோ. நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் பார்க்கலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு, எப்பயும் போல நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல படம் தான். ஒரு நம்மளுக்கு அந்த எங்கேயுமே லேக் தெரியவே இல்லை, நல்லா வந்து அப்படியே கொண்டு போனாங்க. நல்லா இருக்கும் ப்ரோ. Yeah, the movie was really good and it went through emotional, but yeah, you have the certain heights where you needed and it ended in a good part. Like in No Way Home, it ended in a emotional way and it is a sad ending, but this movie is a very good ending and it's a happy ending, so happy for it. And நல்லா இருந்துச்சுப்பா மூவி. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், FTFS. அதனால ஃபேமிலி அந்த நல்லா ஃபேன்ஸ் பேக்டாக இருந்தது தேட்டரு. நல்ல ஒரு இது. ஆமாம், எமோஷனல் சீன் இருக்கு. நான் அதுவும் நல்லா கனெக்ட் ஆச்சு. அது எவ்ரி பீட்டர் பார்க்கர் ஃபேனுக்கும் அது இதாகும். செம்ம ட்ரீட் ப்ரோ, சீரியஸ்லி. ஏன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து 5 and 6 4 and 5 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டு இருந்தது. நிறைய வந்து பெருசாக இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு. படம் நோ வே ஹோம் தான் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு சூப்பரான மூவியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸில் வந்து சூப்பரான ஒரு கிக் ஆஃபான ஒரு மாரல் கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்டிங் நல்லா, எமோஷனல் சீனாக இருந்தாலும் சரி, காமெடி சீனாக இருந்தாலும் சரி, அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இது 3 இதில் தான் ஆக்சுவலி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, மற்ற கம்பேர் பண்ணும்போது. ஃபைட் சீன்லாம் ரொம்ப தரமாக எடுத்துருந்தாங்க ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேசிங் ப்ராப்பராக இருந்துச்சு, எமோஷனல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ், வாட் எவர். சிஜி கூட நான் சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ப்ராப்பராக பண்ணல, VFX CG அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்பைடர்மேனுக்கும் ஹல்க்குக்கும் அப்புறம் வந்து எல்லாம் கேரக்டர் இன்ட்ராக்ட் பண்ணுறேன், ஸ்பாயில் பண்ணானு பார்க்குறேன். மற்ற எல்லா கேரக்டர் இன்ட்ராக்ட் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. அவங்க அந்த ஃபைட், அந்த இது சிஜி அந்த இது கொண்டு வந்ததுதான் நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரொம்ப இதுவாக போகல, இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்காங்க. ஏன்னா வந்து மறந்துடுவாங்கல்ல, அதனால் அந்த ஒரு எமோஷனலாக அந்த சீன் கன்வே பண்ணது வந்து ரொம்ப டச்சிங்காகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அது ஜாக்கி சான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கல்ல கொரியோகிராஃபர், அந்த ஃபைட் சீக்வன்ஸ், ஒரு அல்கு கூட வேறு அந்த ஒரு எல்லாமே வந்து சூப்பராக வந்து செமையாக இருந்துச்சு. இருக்கக்கூடிய எல்லா ஃபைட் சீக்வன்ஸுமே ரொம்ப ரசிக்க முடியாமல் செமையாக இருந்துச்சு. எமோஷனலாக முடிச்சிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, கடைசியாக ஒரு 5 seconds இருக்குது லாஸ்ட்டில். அவ்வளோ இல்லை, எங்களுக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஆஃப் போர் அடிச்ச மாதிரி தெரியல. நல்லா ஒரு பிளாட் இருந்துச்சு, ஒரு ஸ்டோரி டெவலப் ஆச்சு, அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. VFX சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல படம் தான். அதுதான் மாஸ் சீனு. அதுதான் வந்து அது கண்டிப்பாக பார்த்தே அந்த தேட்டரில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நான் ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு, பட் ஆனால் ஓகே, நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நியூ கேரக்டர் நிறையா இருக்கு, 2-3 பேர் வந்திருக்காங்க. ஒரு ஹிண்ட் இருக்கு கொடுத்துருக்காங்க, திரும்ப ஸ்பைடர்மேன். அது பார்க்கட்டும் மக்கள், ஸ்பாய்லர் பண்ண மாதிரி கூட இருக்கு. கண்டிப்பாக இருக்கு, கண்டிப்பாக. I think this leads to a good initial part for the Secret Wars or Doomsday. Yeah, the movie is really good.
Yeah, the fight sequence of Hulk and Spider-Man was incredibly shot, and the slow-mo shots and especially the web shoot fighting and the slow-mo shots were incredibly high, and the movie was too high. இது ஃபுல்லாக தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்துட்டு இது பண்ணும், சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதுதான் பெஸ்ட்டே. அது ஹல்கோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். அது அக்ரெசிவ் ஒரு சேவேஜ் ஹல்க் மாதிரி நல்லா இருந்துச்சு அந்த சீனு. இல்லை டேர்டெவில் இல்லை. அது ஆக்சுவலி செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அது எப்படி சொல்ல, ஒரு மாதிரி தியேட்ரிக்கல் ஃபீல் வந்து சூப்பரா கொடுத்துச்சு அந்த ஃபீல். அண்ட் அதே மாதிரி அல்கையும் வந்து எங்கேயும் டவுன் பண்ணி காட்டல, ஸ்பைடர்மேனையும் எங்கேயும் டவுன் பண்ணி காட்டல, ஒரு மாதிரி ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ரொமோல அது காமிச்சிருப்பாங்க, அதை விட கொஞ்சம் எக்ஸ்டெண்டா சூப்பராகவே இருந்தது. அது நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன் ப்ரோ. அது இருக்காரு இல்லை நான் சொல்ல மாட்டேன், அது நீங்க வந்து பாருங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒரு நல்ல ஒரு அதான் எண்டு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி வந்து எண்டாச்சு. அது நல்லாவும் இருந்தது. நிறைய விஷயம் வந்து இருக்கு, போஸ்ட் எடிச்சின் ஒன்று தான் இருக்கு. அது ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ஆனால் அது வந்து நெக்ஸ்ட் மூவிக்கான ஒரு இதுவா இருக்கு, லீடா இருக்கு. ஆமா, ஸ்பைடர்மேன் 2 நம்ம டாபிக் மேக்கர் ஸ்பைடர்மேன் 2 பார்த்துருப்போம். அது எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதை விட ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் வந்து பேசுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு ட்ரூ ஸ்பைடர்மேன் ஃபேனா இருந்தா கண்டிப்பா இது பிடிக்கும் ப்ரோ. மார்வல் ஃபேன்ஸ்க்கு ஆப்வியஸா பிடிக்கும். மோஸ்ட் ஆஃப் த மார்வல் ஃபேன்ஸ் வந்து மோஸ்டா வந்துட்டு ஸ்பைடர்மேன் பார்த்தா மோஸ்டா மார்வலுக்கு வருவாங்க. அது ஒரு ஸ்பைடர்மேன் வந்து ஒரு கேட்வே மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். ஹல்கோட சீக்வென்ஸ்லாம் எப்படி இருக்கு? ரொம்ப தரமா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. நியூ கேரக்டர் யாராவது கொண்டு வந்திருக்காங்களா? டேர்டெவில் இந்த மாதிரி? இல்ல ப்ரோ. கிளைமேக்ஸ் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல், எமோஷனலாக இருந்துச்சு. ஒரு மெசேஜ் ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்மளுக்கு கொஞ்சம் ரிலேட்டபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் இதில் ஸ்பைடர்மேன் நம்மள மாதிரி லோன்லினஸோ அலோன்லாம் ஃபேஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே பர்சனலாக டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது 3 ஸ்பைடர்மேன் நடிச்சிருக்காரு, இதுல அது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த மற்ற மூவிஸ் கம்பேர் பண்ணதாமா எனக்கு நோவே ஹோம் தான் பிடிச்சிருந்துச்சு பர்சனலாக. பட் இது கண்டிப்பாக செகண்ட் பிளேஸ் சொல்லுவேன் நான். அதுக்கு அடுத்து எண்ட் கிரெடிட் சீன்ல அப்படியே டூம்ஸ்டேக்கு ஏதாவது அது நீங்கள் அது பார்த்தா நான் சொல்ல மாட்டேன். அது எனக்கு ஐ ஒன்ட் கிவ் எனி ஸ்பாய்லர்ஸ். ஸோ நீங்கள் தேட்டர் படம் கண்டிப்பாக பாருங்க, நல்ல படம் பொறுத்து. As you know, Sadie Singh is playing Jean Grey. So actually, the story is emotional to her core. The new characters are Punisher and like it is more towards the Daredevil sequences. So the Daredevil characters are more in the film, and no such new characters. Only Jean Grey and the Punisher are added characters for this Spider-Man universe. How was the climax? Yeah, the climax ended in a emotional, but yeah, it was very good, and the climax was a little happy ending only. So there is nothing to worry, and the post credit is also very interesting, which leads to the Doomsday. Yeah. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்தது. போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்கு, அதை தான் சொல்றேன். அதான் இதுக்கப்புறம் ஸ்பாய்லர் வேணும். லைக் ரொம்ப சிம்பிளான்றதை விட ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிளிஃப் ஹேங்கர் மாதிரி தான் பிடிச்சாங்க. என்ன அடுத்து நடக்கும்னு சொல்லாம பிடிச்சாங்க. இது ஒர்த் வாட்சிங் தான் சொல்றேன். கண்டிப்பா ஒர்த் வாட்சிங். நிறைய ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும்.